குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த காலை நேர ஒன்று கூடலுக்கு ஒழுங்கு செய்த மதுரை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை பதிவு செய்து கொள்கின்றோம். பல ஹாக்கி போராட்டம் இவற்றையெல்லாம் கடந்தும் இந்த தமிழ் நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அருகில் இருக்கிறவர்களை முதலில் அறிமுகப்படுத்துகின்றேன். ஃபெட்னா என அறியப்படுகின்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களினுடைய அந்த பேரவையின் முன்னாள் தலைவர், அரங்காவலர், அமெரிக்காவின் ஒரு முக்கியமான தமிழ் ஆளுமை, ஸ்டோனி புரூக் பல்கலைக்கழகத்தில் தனி ஒரு மனிதனாக தமிழ் இருக்கை நிறுவியவர் திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள். டி சுபலாபுரம் ஊரை சார்ந்தவர். முன்னாள் மெர்கன்டைல் வங்கியினுடைய இயக்குனரும் த ரைஸ் எழுமின் அமைப்பினுடைய தென் தமிழக இயக்குனரும் இந்த மாநாட்டினுடைய துணை தலைவர்களில் முதன்மையானவருமாக இருக்கிற பெரிஸ் மகேந்திரவேல் அவர்கள், ரைஸ் எழுமின் அமைப்பினுடைய மதுரை தலைவராக இருந்து மாநாட்டு குழுவிற்கும் துணைத் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற சரவணன் அவர்கள், எமது அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவரான திரு பாலகுரு அவர்கள், பிரேம் 7 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் தொடங்கி 10 நாடுகளின் பங்கேற்பில் முதல் மாநாடு நடத்திய த ரைஸ் எழுமின் அமைப்பு இன்று 40க்கும் மேலான நாடுகளில் கிளைகளை கொண்டு உலகத்தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள், ஆண்டர்பிரினியர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இவர்களை இணைக்கின்ற அமைப்பாக இருந்து வருகிறது. இந்த 7 ஆண்டு காலத்தில் 15 உலக மாநாடுகளை இந்த அமைப்பு நடத்தி இருக்கிறது. லண்டனில், ஒமான் மஸ்கட்டில், அமீரகம் துபாயில், உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற சுவிட்சர்லாந்து டாவோஸ் அரங்கில், பினாங்கு நகரில், கோலாலம்பூர் நகரில் என்று உலகின் முக்கியமான நகரங்களில் எல்லாம் உலகத்தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் ஒருங்கிணைத்து பல 100 கோடி அளவுக்கான தொழில் வணிகத்தை தமிழர்கள் தமக்குள் பகிர்ந்து கொள்கின்ற, உள்ளூர் வணிகங்களை உலக சந்தைகளுக்கு எடுத்து செல்ல வழி அமைக்கின்ற மாநாடுகளாக அவை அமைந்திருக்கின்றன. என்றும் 16 போல் 16வது மாநாடு மீண்டும் எங்கு இந்த அமைப்பு பிறந்ததோ அதே மாமதுரை நகருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் 8, 9, 10, 11 நாட்களில் வருகிறது. தொடங்கிய இடத்தில் மீண்டும் வருகிறது என்பது ஒரு மகிழ்ச்சி என்றாலும் கூட அந்த மகிழ்ச்சிக்குள் பெரிய ஒரு வரலாறும் காத்திருக்கிறது. காரணம், முதல் மாநாட்டில் 10, 11 நாடுகளிலிருந்துதான் பங்கேற்பாளர்கள் இருந்தார்கள். ஆனால் 7 ஆண்டுகளில் மீண்டும் மாமதுரைக்கு வருகின்ற போது 50க்கும் மேலான நாடுகள், பெருநகரங்களின் தமிழர்கள் வருகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. 50க்கும் மேலான நாடுகள், பெருநகரங்களினுடைய தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். இது மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. தமிழர் வரலாற்றில் மொழிக்காகவும் இலக்கியத்திற்காகவும் பண்பாட்டிற்காகவும் உலகத்தமிழ் மாநாடுகள், அந்த மாநாடுகளில் மிக விரிந்து பரந்துபட்ட பங்கேற்பு நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் தொழில் வணிகம் என்று தமிழர்களை மையப்படுத்தி உலக அளவில் ஒருங்கிணைக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது தமிழர் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்பது எங்களினுடைய தாழ்மையான ஒரு மன நிறைவு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதிலும் இந்த இதுவரை பதிவு செய்த நாடுகளினுடைய கணக்கை பார்த்தால் மதுரைக்கு யார் யாரெல்லாம் வருகிறார்கள், வருவதற்கு என்று சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மட்டுமே தமிழர்கள் 100 பேர் பதிவு செய்து விட்டார்கள். அமீரகம், ஷார்ஜா, துபாய், அபுதாபி நகரங்களிலிருந்து 100க்கும் மேலானவர்கள் பதிவு செய்து விட்டார்கள். அமெரிக்காவிலிருந்து அதே போல 60-70 பேர் பதிவு செய்வதற்கு ஆன அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். விரைவில் அது நடைபெறும். மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளிலிருந்து 150க்கும் மேலானவர் பதிவு செய்திருக்கிறார். சுமார் 2000 தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள்
ஜனவரி 8, 9, 10, 11 நாட்களில் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். 2000 கோடிக்கு மேல் தொழில் வணிகம் தமிழருக்கிடையே நடக்கும் என்பது எங்களினுடைய கணிப்பும் எதிர்பார்ப்பும். அதிலும் நாங்கள் கவனம் எடுத்து அமெரிக்க வரி விதிப்பினால் 7 துறைகள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த துறைகளில் 4 துறைகள் முதன்மையாக தமிழகத்தை மையமாக கொண்டவை. இது பலராலும் கவனப்படுத்தப்படவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்க வரி விதிப்பினால் மிகவும் பாதிக்கப்படுகின்ற ஒரு 4-5 துறைகள் தமிழகத்தை பெருவாரியாக கொண்டவை. திருப்பூர், ஈரோடு அந்த பகுதிகளை மையமாக கொண்ட ஜவுளித்துறை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கண்டிருக்கிறது. அதே போல காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் துறை மிகப்பெரிய பாதிப்பை கண்டிருக்கிறது. வேளாண்மை மற்றும் உணவுப் பொருள் உற்பத்தி, அக்ரி அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் துறை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஏறக்குறைய 40% ஏற்றுமதிகள் தடைப்பட்டிருக்கின்றன. என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்கள், அதே போல ஐடி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஹியூமன் கேபிட்டல், மனித வளம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருந்த, அமெரிக்கா சென்று கொண்டிருந்த. இப்படி 5-6 துறைகள் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒரு தனியார் அமைப்பினால் இதற்கு தீர்வு தர முடியாது என்றாலும் எங்கள் அளவில் ஒரு சமூக அமைப்பு என்கின்ற அளவில் என்ன செய்ய முடியுமோ அதை கடந்த 2 மாதங்களாக திட்டமிட்டு ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் அரபு வளைகுடா நாடுகளிலிருந்தும் மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பசிபிக் மற்றும் கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் தென்கிழக்காசிய பகுதி நாடுகளிலிருந்தும் எவ்வளவு பையர்ஸ், பிகாஸ் நாம் விற்கின்ற ஒரு சந்தை, அதிகம் வாங்குகின்ற சந்தை அல்ல. அந்த வாங்குகின்றவர்களை உலகத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டமைக்கப்பட்ட முயற்சியை எடுக்கின்றோம். எந்த அளவுக்கு வெற்றி பெறுவோம் என்பது தெரியாது. ஆனால் மானசீகமாகவும் விரும்பியும் திட்டமிட்டும் கட்டமைத்தும் ஒரு குறைந்தபட்சம் 100 பையர்ஸ் ஆவது கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. ஐடாஸ் கட்டர் அரங்கினுடைய 2 எல்லா முழு அரங்கையும் எடுத்திருக்கிறோம். ஐடாஸ் கட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஜிஆர்டியையும் முழுசா எடுத்திருக்கிறோம். எப்பவுமே ஒரு விஷயம், இது ஏன் நாங்க ஊடக ஆதரவை இன்னும் விரும்பி கேட்பது என்றால், நம்ம பல தொழில் வணிக அமைப்புகள் இருந்தாலும் தமிழில் பேசி தமிழர்கள் வணிகம் செய்ய முடியும் என்கின்ற ஒரு அடிப்படையை உருவாக்கியது இந்த ஒரு அமைப்பு தான். ஆனால் தனி வாழ்வில் தமிழர்கள் எளிமை பேண வேண்டும். ஆனால் பொதுக்களத்தில் நிற்கிற போது இந்த உலகில் எந்த இனத்தவர்களுக்கும் இரண்டாமானவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தகுதி உடைத்த அரங்குகளில், அது ஜிஆர்டி கிராண்டா இருக்கலாம் அல்லது ஐடிசி சோழாவா இருக்கலாம், இங்கதான் நம்ம மாநாடு நடத்துறது நிதி வளங்கள் இருப்பதால் அல்ல, ஆனால் தமிழர்களினுடைய அந்த தொழில் வணிக உயரங்களை ஒரு அடுத்த கட்டத்திற்கு நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில். ஆக இப்படி உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய தமிழர்கள் தமக்குள் ஒரு 2000 கோடி அளவுக்கு இந்த தொழில் வணிகம் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுவும் மதுரையில் இப்படி ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது என்பது மெத்த மகிழ்ச்சி. இதைவிட இன்னும் முக்கியமாக 2-3 விஷயங்கள். இந்த ரைஸ் அமைப்பிற்கு துணை அமைப்புகள் பல இருக்கின்றன. ஒன்று, மருத்துவத்துறை சார்ந்து தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. ஐடி துறை சார்ந்து ஆற்றல், அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ஐடி ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கிறது. நிதி சார்ந்து தமிழ் பேங்கர்ஸ் இன்டர்நேஷனல் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதே போல ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அதை ப்ரமோட் பண்ணுவதற்கு பாட்டன், POTA ப்ராடக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. தமிழ் உமன் இன்டர்நேஷனல், அனைத்துலக பெண்கள் அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்த மாநாட்டிற்கு உள்ளேயே பல துணை மாநாடுகளும் நடத்துவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பீவல் என்கின்ற ஒரு மருத்துவ குழுமத்திற்கு பொறுப்பாக இருக்கிற டாக்டர் வெற்றிவேல் அவர்கள் தான் அனைத்துலக தமிழ் மருத்துவர்கள் அமைப்பிற்கு தலைவராக இருக்கிறார். மருத்துவத்துறை சார்ந்த ஒரு மாநாடு, தமிழ் மருத்துவர்களுக்குள் ஒரு இணைவு, ஒத்திசைவு, பரிவர்த்தனை அடிப்படையில் என்னன்னா, ஒருத்தர் நீங்க வளர்த்து விடுங்க, கோஆபரேட் பண்ணுங்க, கொலாபரேட் பண்ணுங்க. இதான் அடிப்படை. இந்த அமைப்பினுடைய அடிப்படையே 100 பேர் சேர்ந்தீங்கன்னா நீங்க 10 பேர் நீங்க வளர்த்து விடலாம். அந்த அடிப்படையில் இந்த அமைப்பு இயங்கி வருகிறது. இதுவும் ஒரு தனிச்சிறப்பு. இனி நின்று நிலைக்கின்ற ஒரு நெடும் திட்டங்களாக என்ன பண்ண போறோம், வெறும் மாநாடோடு முடிந்து போகிறதா என்றால் ஒரு 3 விஷயங்களை நாங்க இந்த மாநாட்டினூடாக நின்று நிலைத்து தொடர்கின்ற ஒரு திட்டங்களை முன்வைக்கின்றோம். நிலக்கோட்டை, அந்த சிப்காட்னு சொல்லுவோம் தமிழ்ல, அது என்ன சிப்காட்டுக்கு தொழிற்பேட்டை, நிலக்கோட்டை தொழிற்பேட்டையில் ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் எடுத்துட்டோம். வருகின்ற 21ஆம் தேதி அதை திறந்து வைக்கிறோம். என்னன்னா, ஆண்டு முழுவதும்
வேளாண் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த ஒரு விற்பனை களமாக அந்த இடம் இருக்கும். உலகத்திலிருந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டினுடைய வேளாண் பொருட்கள், உணவு உற்பத்தி பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த நிலக்கோட்டை தொழிற்பேட்டைக்கு வரலாம். பெர்மனன்ட் ஒரு பிளேஸ். அதை இந்த சங்கம் 5 மாமதுரை மாநாட்டினுடைய வரலாற்று பங்களிப்பாக வருகின்ற 21ஆம் தேதியே அதை திறந்து வைக்கின்றோம். மாநாட்டில் அதை உலகத்திற்கு அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். 1. 2, தமிழகத்தினுடைய சுற்றுலா பொருளாதாரம் என்பது அது சாதாரண பொருளாதாரம் அல்ல, மிகப்பெரிய பொருளாதாரம். அதனை மையமாக கொண்டு தென் தமிழக ஒரு டூரிசம் காரிடர் ஒன்றை உருவாக்குகின்றோம். ஒரு சுற்றுலா நுழைவாயில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதுல உதாரணமா சொல்லணும்னா திருமுருகர் பாதைன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். திருமுருகர் பாதை நம்ம திருத்தணியில் ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றம், பழனி, அப்படியே போய் நல்லூர் முருகன் யாழ்ப்பாணத்துல முடிகிற மாதிரி உலக தமிழர்கள் போலாம் ஒரு ப்ராடக்ட். அல்லது தாமிரபரணி அதனுடைய கிளை நதிகள், அதுக்கு தமிழகத்திலேயே தொடங்கி தமிழகத்தில் முடிகின்ற ஒரே நதி தாமிரபரணி, ஆண்டு முழுவதும் பாய்கின்ற நதி. அந்த நதியை தரிசிப்பது என்பதும், அந்த நதிக்கரை ஓரமாக அமைந்திருக்கிற நவகைலாயங்கள் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அவற்றை மையமாக வைத்து என்று. தென் தமிழகம் பல்லுயிர், திருத்தலங்கள், இயற்கை, பசுமை இவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு டூரிசம் காரிடர் நிறுவுவது இந்த ரைஸ் எழுமின் அமைப்பு இந்த மாநாட்டினூடாக தருகின்ற ஒரு கொடை. 3வதாக மிக முக்கியமாக, நீங்கள் சென்னைக்கு வந்தீர்கள் என்றால் அங்கு ஆந்திரா கிளப் இருக்கும், ராஜஸ்தானி கிளப் இருக்கும், கேரளா கிளப் இருக்கும். ஆனால் இந்த கிளப் என்பதை வெறும் மது அருந்துகிற ஒரு இடம் என்கின்ற அதை எடுத்து விட்டு அந்த கிளப்ங்கிறது மனிதர்கள் ஒன்று கூடி தொழில் வணிகம் பரிமாறிக்கொள்வது, அறிவை வளர்ப்பது, நடனம், இசை, சிலம்பம், களரி போன்ற கலைகளை வளர்ப்பது என்கின்ற ஒரு இடமாக திருநெல்வேலிக்கும் திருக்குற்றாலத்திற்கும் இடையில் ஒரு 70 to 100 ஏக்கர் நிலப்பரப்பில் தமிழூர் என்று ஒன்று உருவாக்குகிறோம். குளோபல் தமிழ் வில்லேஜ் அண்ட் கண்ட்ரி கிளப் என்பதை இந்த சங்கம் 5 மாநாட்டினுடைய கொடையாக இந்த 3 விஷயங்களையும் தருகின்றோம். இனி தொழில் வணிகம் மட்டுமல்லாது பண்பாட்டையும் கொஞ்சம் இணைக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஜல்லிக்கட்டு என்பது ஒரு உலக விளையாட்டாக மாறுவதற்குரிய உள்ளீடுகளை கொண்டது. உலகத்திலிருந்து பல லட்சம் ஒரு சுற்றுலா பயணிகளை கால ஓட்டத்தில் அது ஈர்த்து வர முடியும் என்பதற்காக 8ஆம் தேதி காலை, அதாவது மாநாட்டினுடைய தொடக்க நாள், ஒரு உலகத்தமிழர் ஜல்லிக்கட்டு ஒன்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டம் இருக்கிறது. அதற்கான அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டும். ஐயா ராஜசேகர், தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் ராஜசேகர் அவர்களினுடைய ஒருங்கிணைப்பில் இந்த ஜல்லிக்கட்டு, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களினுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய ஆசியுடன் அதெல்லாம் பேசி முடிக்கல. இருந்தாலும் அப்படி ஒரு உலகத்தமிழர் ஜல்லிக்கட்டு நடத்தணும், அதனூடாக ஜல்லிக்கட்டை ஒரு உலக தமிழர் சுற்றுலா நிகழ்வாகவும் ஒரு உருமாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இதுல உள்ளடக்கப்பட்டிருக்குது. நிறைவு நாள் என்பது 11ஆம் தேதி 9, 10, 8ஆம் தேதி மாலையிலிருந்து பிசினஸ் செஷன்ஸ் ஆரம்பிக்கும். 8ஆம் தேதி மாலையிலிருந்து 9, 10 முழுக்க தொழில் வணிக பரிமாற்றங்களும் அவையும் நடக்கும். 11ஆம் தேதி அதுதான் நிறைவு. தமிழர்களின் மாபெரும் பண்பாட்டு திருத்தலமாக, எல்லோரையும் ஒன்றுபடுத்தும் திருத்தலமாக மாறி இருக்கிற கீழடியில் உலகத்தமிழர் ஒற்றுமை பொங்கலோடு இந்த மாநாடு நிறைவு பெறும். அந்த ஒற்றுமை பொங்கலில் ஒவ்வொரு நாட்டவரும், சுவிட்சர்லாந்துல இருந்து வராங்கன்னா அவங்க சுவிட்சர்லாந்து கொடியை ஏற்றுவாங்க. அதுக்கு கீழே ஒரு பொங்கல் பானை சுவிட்சர்லாந்து சார்பில் ஏற்றப்படும். பிரித்தானியாவிலிருந்து ஒரு 30 பேர் வராங்க, பிரித்தானியாவின் கொடி ஏற்றப்படும். கீழடியில் அன்று ஒரு 40 நாடுகளின் கொடி பறக்கும். 40 நாடுகளின் தமிழர்கள், நகரங்களின் தமிழர்கள். இதுல நகரங்களின் தமிழர்கள் முக்கியமா ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்தியாவை நாங்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமாக பார்க்கிறோம், மிகப்பெரிய சந்தையாக பார்க்கின்றோம். எப்படி ஏனைய மாநிலத்தவர்கள், குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தவர்கள் தமிழகத்திற்கு வந்து தொழில் வணிகம் செய்கிறார்களோ, அதே போல தமிழர்களும் ஏனைய மாநிலங்களுக்கு சென்று தொழில் வணிகம் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் பெங்களூரில் மட்டுமே இன்று 7 சாப்டர் இருக்குது. நம்ம ரைஸ் அமைப்பு இருக்கு. மும்பையில 2 சாப்டர் இருக்குது. கோவால ஒரு சாப்டர் இருக்குது. கோவால வெற்றி தமிழர்கள் பலர் இருப்பாரு, எங்களுக்கு செய்தி. இப்படி பல்வேறு நகரங்களில் இருந்து வரக்கூடிய தமிழர்களும் பொங்கல் பானை ஏற்றி நிறைவு செய்யப்படும். ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வாக சங்கம் 5 பேர் வச்சிருக்கிற ஒரு காரணம் உண்டுங்க. சங்கம் 5 பேர் வச்சிருக்கிறது. முச்சங்கங்கள் உங்களுக்கு தெரியும், முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் உங்களுக்கு தெரியும். 4வது சங்கம் 1901ஆம் ஆண்டு பெருமதிப்பிற்குரிய பாண்டித்துரை தேவர் அவர்கள் முயற்சி செய்தார்கள். 20 ஆண்டு காலம் அந்த முயற்சி தொடர்ந்தது. அதை தொடர்ச்சியாக எடுத்து செல்லவில்லை.
ஆனால் இப்பொழுது சங்கம் 5 என்று அறிவித்து ஒரு 70 ஆண்டு காலத்தை நாங்கள் குறிக்கிறோம். இந்த 70 ஆண்டு காலத்தில் மாபெரும் ஒரு பொருள் வளர்ச்சி தமிழர்கள் அடைய வேண்டும். பொருள் வளர்ச்சியூடாக கல்வி, கலை, பண்பாட்டு, மொழி வளர்ச்சி காண வேண்டும். உலகின் மாபெரும் மக்களினங்களில் ஒரு இனமாக 70 ஆண்டுகளில் எழுந்து நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கையோடும் விருப்போடும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. தமிழ் உலகத்தையும் ஊடக உலகத்தையும் அன்புடனும் விரும்பியும் நாங்கள் அழைக்கின்றோம். உங்கள் கேள்விகளுக்கு பிறகு பாலா சுவாமிநாதன் அவர்களும் ஏனைய தலைவர்களும் இந்த ஏன் அவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். முதலில் இதனுடைய இந்த அமைப்பை நிறுவியவன் என்கின்ற அடிப்படையிலும் இந்த மாநாட்டினுடைய கருத்து வடிவத்தை அடிப்படையில் செதுக்கியவன் என்கின்ற வகையிலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இப்பொழுது கேள்வி. இறக்குமதி ஒரு முக்கியமா இருக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தமிழர்கள் பலர் ஏற்றுமதியாளர்கள். ஒண்ணு, அந்த ஏற்றுமதி இறக்குமதியிலும் ஜவுளித்துறைக்கு ஒரு முதன்மை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் துறைக்கு முதன்மை, ஐடி துறைக்கு ஒரு முதன்மை, வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள் துறைக்கு ஒரு முதன்மை, என்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இதுக்கு ஒரு முதன்மை, ஹியூமன் கேபிட்டல் இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் வேலை தேடி போறாங்கல்ல அதுக்கு ஒரு முதன்மை. இதுதான் முக்கியமாக நடக்கக்கூடியது. நெட்வொர்க்குங்க, அதாவது 50 நாடுகளுக்கு நீங்கள் போய் வர வேண்டும் என்றால் ஒரு 3 கோடி ரூபாய் தேவைப்படுங்க. இதுதான் இதுல இருக்கு. ஆனா வேற ஒண்ணும் இல்லைன்னாலும் ஒரு 500 விசிட்டிங் கார்டாவது நீங்க கையில் வாங்கிக்கலாம். எங்க வேணாலும் போய் இறங்கலாம். நம்ம அலுவலகம் இருக்கு, மலேசியால நம்ம அலுவலகம் இருக்குது, சுவிட்சர்லாந்து ஏர்போர்ட்லயே நம்ம ரைஸ் அமைப்புக்கு அந்த நாட்டு தலைவர் அலுவலகம் வச்சிருக்காரு. சோ தைரியமா போலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒன்றிய அரசும் தமிழக அரசும் இணைந்து நினைத்தால் ஒமான் நாட்டுல ஒரு பெரிய ஜவுளிக்கான ஒரு ஒரு உற்பத்தி ஏற்பாடு செய்யலாம். திருப்பூரில் 80% வேலையை முடிச்சுட்டு 20% வேலையை ஒமான் நாட்டுல நீங்க செய்தீங்கன்னா அது மேட் இன் ஒமான் சீல் வந்துடும். அப்படி சீல் வந்ததுன்னா அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு 0 டாக்ஸே கிடையாது. இதெல்லாம் நம்ம யோசனையா வைப்போம். எல்லாம் சேர்ந்து வாங்க, சேர்ந்து வந்தா நம்ம நீங்க அரசுக்கு சொல்லுங்க, நாங்க ஒமான்ல பாத்துக்கிறோம். ஏன்னா ஒமான் அரசாங்கத்தோடு எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. அங்க ஒரு ஆடிட்டர் வேணும், அங்க ஒரு லாயர் வேணும். இதெல்லாம் நம்ம அமைப்பால இன்னைக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம அமைப்பு இருக்குதுங்க. இதெல்லாம் நம்ம தொழிலதிபர்களுக்கு செய்து கொடுக்க முடியும். இப்ப சவுத்தை பொறுத்த வரைக்கும் டூரிசம் ஒரு பெரிய பிரமாதமா நம்ம செய்ய முடியும். அதை உலகத்தோட நம்ம தொடர்புபடுத்தி இன்னைக்கு 1 லட்சம் பேர் வராங்கன்னா அது 5 லட்சம் பேர் வர மாதிரி நம்ம கொண்டு வர முடியும். இன்னும் கொஞ்சம் தேவை கட்டுமானங்கள், உட்கட்டுமானங்கள், கழிவறை வசதிகள், பயண ஒழுங்குகள், தங்குமிட இன்னும் சீர்மை செய்வது, இதெல்லாம் தேவைப்படும். இதுக்கு ஒரு கருத்தியலாக இதை முன்வைத்து அரசுக்கு எடுத்து சொல்வது, மக்கள் மயப்படுத்துவது, இப்படியான வேலைகள் நம்ம செய்ய முடியும். இருக்கு ஒண்ணு. 2வது, நம்ம இந்த சுற்றுவட்டம் பாத்தீங்கன்னா நீங்க திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம் இதை பாத்தீங்கன்னா வேளாண் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இருக்குது. இன்னும் நான் சொன்ன மாதிரி சுற்றுலாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க. இதுதான் மதுரையை சுற்றி நம்மால் இப்போது கவனப்படுத்த முடியுது. இதை எப்படி சொல்லலாம்னா, அதாவது இதை இப்படி பாருங்களேன், நம்ம கட்டாயம் 8 லட்சம் 10 லட்சம் எல்லாம் வைக்க போறது கிடையாது. பட் இப்ப பாலா சுவாமிநாதன் சார் இருக்காருன்னா இவரை மாதிரி உலகத்துல 5 லட்சம் பேர் இருக்காங்க, தமிழர்கள் இருக்காங்க. இந்த இடம்ங்கிறது ஒரு பெரிய அதிகாரங்க. இப்ப நான் ஒரு ஃபாதர், கிறிஸ்டியன் ஃபாதர். நான் சர்ச்சை வச்சே சொல்றேன். 125 வருஷத்துக்கு முன்னாடி லோயலா காலேஜ் ஆரம்பிச்சப்போ அந்த இடம் ஒரு காடா தான் இருந்திருக்கும். யாரும் அங்க வாழ்றவங்க இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடத்தை சுத்தி தான் அந்த நகரமே ஒரு நகரம் உருவாகுது. அதே போல அந்த ஸ்பேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இடம் என்பது மிக மிக முக்கியமானது. தமிழர்களாக தமிழை அறியவும், தமிழ் சார்ந்த சமையல் கத்துக்கணும்னு அமெரிக்காவில் தமிழ் சமையல் கத்துக்கணும் வருமானம் எங்க போய் கத்துக்கிறது? இங்க 2 மாசம் தங்கி படிச்சு போகலாம். அல்லது தொல்காப்பியத்தை ரொம்ப டீப்பா படிச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா எங்க போறதுன்னா நீங்க எங்க வரலாம், நீங்க தொல்காப்பியத்தை படிச்சுக்கலாம். இது உலகத் தமிழர்கள் எளிதாக இணைந்து வருவார்கள். கால ஓட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய களமாக மாறும். இதை நாங்க ஒரு 20 ஆண்டு திட்டமாக தான் பாக்குறோமே தவிர 1 வருஷத்துல 2 வருஷத்துல இது ஆகா ஓகோன்னு வளரும் அப்படின்னு நாங்க நினைக்கலீங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க வாங்குறது இல்ல, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். பட் ஸ்டார்ட் அப்புக்கு 25 லட்சத்துல இருந்து மேக்சிமம் 50 லட்சம் வரைக்கும் பிட்ச் பண்ணலாம். இப்ப காசு கொடுக்கறது முதலீடு செய்யறவங்களுடைய விருப்பம். நம்ம அதை என்ன, ஆனால் ஒரு நாள் முழுவதும் நான் சொல்ல பல துணை மாநாடுகள் நடக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நாள் முழுவதும் காலையிலிருந்து மாலை வரை
குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க்னு ஒரு பிரிவு நம்ம ரைஸ் அமைப்புக்குள்ள இருக்குது. அதாவது சிறு முதலீட்டாளர்கள். இப்போ பாலா சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணை மூடிட்டு ஒரு 5 லட்சம் 2 லட்சம் அந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா அவங்க அந்த பணம் திரும்பி வருமா வராதாங்கிற பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நிறைய அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல பண்ணிருக்கீங்க இல்லைங்களா சார்? அதை பற்றி அடுத்து பேசுறப்ப நீங்க பேசலாம். ஸோ நாள் முழுதும் முதலீட்டு திருவிழா நடக்கும். ஸோ மற்றபடி முதலீடு என்பது அவரவர் நீங்க நெட்வொர்க் பண்ணிக்கணும். அவங்க டியூ டிலிஜென்ஸ் பண்ணுவாங்க, அவங்க ஆடிட்டர்ஸ் ஃபினான்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் நடக்குமே தவிர நாங்க முதலீட்டை வாங்குறது கிடையாது. நாங்கள் களம் அமைத்து கொடுக்கின்றோம். இதுவரைக்கும் இதனால் பயன்பெற்றவர்கள் என்னுடைய கணக்குப்படி 15 மாநாடுகளில் குறைந்தது ஒரு 7,000-8,000 பேராவது பயன்பெற்றிருப்பார், உறுதியாக பயன்பெற்றிருப்பார்கள். எல்லாம் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்க ஒரு சமீபத்திலோடு ஒரு அமைச்சர் ஒருடன் சொன்ன, உலக முதலீட்டாளர்களை நீங்கள் ஈர்த்து வருகிறீர்கள், வரவேற்கிறீர்கள், பட்டுக்கம்பளம் பெருக்கிறீர்கள் என்று தமிழர்களை உலக முதலீட்டாளர்களாக மாற்றப் போகிறீர்கள் அப்படின்னு நான் ஒரு கேள்வியை நான் முன் வச்சேன். ஸோ எங்கள் அமைப்பினுடைய நோக்கம் என்பது எப்படி தமிழகத்திற்கு வருகின்ற உலக முதலீட்டாளர்களை நாம் வரவேற்கிறோமோ அதே போல என்றேனும் ஒரு காலத்தில் 10 ஆண்டுகளாகலாம், ஒருவேளை 20 ஆண்டுகளாகலாம், தமிழக முதலீட்டாளர்கள் உலக முதலீட்டாளர்களாக செல்ல வேண்டும் என்பது நமது ஒரு கனவு, ஒரு ஆசை. வால் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல? வால் ஸ்ட்ரீட்னு தெரியும். இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காக்காரங்க ஜப்பான் பங்கு சந்தையில் எங்கு எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அமெரிக்கர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஒரு தமிழர் என்பது சிறப்பு அல்ல, ஆண்டிப்பட்டி தமிழர் என்பது சிறப்பு. புரியலீங்களா? ஒரு ஆண்டிப்பட்டி தமிழன் அமெரிக்கர்கள் ஜப்பானில் முதலீடு செய்வதை பற்றி அறிவுரை சொல்லுகின்ற இடத்தில் இருக்கிறார். அல்லது அதே அமெரிக்காவில் நமது அமைப்போடு இப்ப இவர்களுக்கு கீழ் பாலா சுவாமிநாதன் ஐயாவுக்கு அவர் தான் அங்க நமக்கு தலைவர், அமெரிக்காவினுடைய எழுமின் அமைப்பினுடைய தலைவர் பாலா சுவாமிநாதன் அவருக்கு கீழ் வரப்போகிறவர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா மைக்ரோசாப்டினுடைய தலைவர். மைக்ரோசாப்ட் எவ்வளவு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்திற்கு ஏஐ பிரிவு இயக்குநராக இருப்பவர் ஈரோட்டை சார்ந்த, ஆனால் அவருடைய பூர்வீகம் எல்லாம் மதுரை தான், பூர்வீகம் மதுரை பக்கம், மதுரை அவுட்டர். செசில் சுந்தர் ஒருத்தர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோசாப்ட் டைரக்டர் அமெரிக்கா. அவர் வருவார், 3 நாள் நம்மளோட அவர் உட்கார்ந்துருப்பார். அல்லது கணேஷ் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் நாசாவுக்கு அட்வைசரா இருக்கிறவர், ரோல்ஸ் ராய்ஸுக்கு அட்வைசரா இருக்கிறவர், அவர் நம்ம குடியாத்தம் பக்கத்துல உள்ளவர். அவரெல்லாம் இந்த அமெரிக்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணப்பட்டவங்க கிடையாது. அல்லது கால்டுவெல் வேல் நம்பியா இருக்கலாம், வேர்ட்ஸ்வர்த் ஒருத்தரா இருக்கலாம், எல்லாம் பயங்கரமான ஹெவி வெயிட்டான, எல்லாம் இந்த தமிழுங்கிற ஒரே காரணத்துக்காக உட்கார்ந்துருப்பாங்க. 7 ஆண்டு கால வரலாற்றில் எனக்கு மனசுக்கு திருப்தி என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கூட எங்கள்கிட்ட பயண காசும் கேட்டது கிடையாது, தங்குவதற்கு இடமும் கேட்டது கிடையாது, வேற எந்த வசதியும் கேட்டது கிடையாது. அவங்களா இப்ப பாலா சார் 7 வருஷமா வராரு, ஒரு நாள் கூட அவருக்கு நாங்க டிக்கெட்டும் கொடுத்தது கிடையாது, ரூமும் கொடுத்தது கிடையாது. பட் அந்த ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரியில எல்லாரும் வராங்க, நம்ம இது ஒரு தமிழுக்காக செய்யணுங்கிற ஒரு விஷயத்துல செய்யறாங்க. அப்படிதான் இது முன்னாடி போயிட்டு இருக்குங்க. ஆனந்த் சார் அல்லது மறைமுகமாகவோ வேலை வாய்ப்பு, வாழ்வாதார வாய்ப்பு கிடைக்குங்கிறது ஒரு தனித்துவம். நாம் பாலா சார் இப்பொழுது எழுவின் சார்பாக வட அமெரிக்காவில் 2020ஆம் ஆண்டு கொரோனா தட்டுப்பாடு நடந்து கொண்டிருந்த காலத்தில் அமெரிக்காவில் எழுமின் மாநாட்டினை இணைய வழியில் நாங்கள் நடத்தினோம். அப்பொழுது அதற்கு ஏற்பட்ட வரவேற்பை பார்த்த பொழுதுதான் தெரிந்தது, தமிழர்கள், வட அமெரிக்க தமிழர்கள், அமெரிக்காவிலும் கனடாவிலும் இருக்கும் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு இல்லை ஈழத்திற்கு ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும், அல்லது ஏற்கனவே அங்கு தொழில் தொடங்கி நடத்தி கொண்டு இருப்பவர்களை ஊக்குவித்து, இல்லை அவர்களுக்கு ஒரு பாலமாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்ததை நான் கண்டுகொண்டேன். அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து பலர், லண்டனில் நடந்த மாநாடாக இருக்கட்டும், டாவோஸில் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை கோலாலம்பூரிலோ இல்லை பெனாங்கிலோ இல்லை அமீரகத்தில் நடந்த மாநாடாக இருக்கட்டும், அனைத்திற்கும் அமெரிக்காவிலிருந்து குறைந்தது 20லிருந்து ஒரு 40 பேர் கொண்டு தான் இருக்கின்றோம். நீங்கள் தமிழ்ரைஸ்.org என்னும் இணையதளத்திற்கு போனீங்கன்னா அங்கே பார்க்கலாம். தமிழர் தலைநிமிர் காலம் என்பதை டேகாக வைத்திருந்தாலும் தமிழ் குடும்பங்களை, தமிழர்களை
வேலை பார்க்கும் சமூகத்திலிருந்து வேலை கொடுக்கும் சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. அதை முன்வைத்து தான் நான் இதில் இணைந்து கொண்டேன். சென்ற ஆண்டு ஐடிசி சோழாவில் நடந்த எழுமின் மாநாட்டில் இந்த பிட்ச் செஷன் நடந்தது. அந்த பிட்ச் செஷனில் நான் ஒரு ஜட்ஜாக தான் இருந்தேன். நீங்கள் கேட்டீங்க, அந்த கேள்வி கேட்டீங்க. அப்போ இருந்தப்போ அங்கே ஒரு 22 விதமான தொழில் முனைவோர்கள் அவர்களுடைய ப்ராடக்டை பற்றி சொன்னாங்க. குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது, ஜிடான். அது அந்த மாதிரியான முதலில் தொடக்க நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் அப்படின்னாக்கா பெரும் பணம் தேவைப்படும் அவர்களுக்கு தொடர்ந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. அதற்காக தமிழ் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தமிழர்களாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் அதுக்கு உதவி செய்வார்கள். ஆகையால் இந்த எழுமின் அமைப்பின் மூலமாக இணைந்திருப்பதற்கு முக்கிய காரணம் புதிய தொழில் முனைவோர்களை உருவாக்குவது. ஏற்கனவே இருக்கும் தொழில் முனைவோர்கள் இடையூறு ஏற்பட்டால் அவர்களுக்கு ஒரு மென்டர்ஷிப் மாதிரி, ஒரு ஆலோசகர்கள் மாதிரி இருந்து செயல்படுவது. அவர்கள் மேலும் வளர்ச்சி அடையும் பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உதவுவது. இந்த மாதிரியான ஒரு முப்பரிமாண கொள்கையோடு நாங்கள் முப்பரிமாணமாக அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் எழுமின் அமைப்பு மூலமாக. இது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, நீங்கள்லாம் இதில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் அந்த விழாவுக்கு வரும் பொழுது, அந்த நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது நீங்களாகவே நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஒரு 500 விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி உங்களுடைய தொழிலுக்கு தேவையான மனிதர்களோடு நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களோடு நீங்கள் அங்கே தமிழ் அமைப்பு இங்கே ரைஸ் இதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுனாலேயே அவர்கள் உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக காத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அனைவரும் வாருங்கள். இது 8, 9, 10, 11 ஆகிய நாட்களில் மதுரையில் இங்கே தான் நடக்கிறது. நான் இங்கே மதுரையை சார்ந்தவன் தான். நான் இதுக்கு போயிட்டு அமெரிக்கா போயிட்டு மீண்டும் 7ஆம் தேதி நான் இங்கே வர்றேன். நானும் மிகுந்த ஆவலோடு குறிப்பிட்டபடி நடைபெற இருக்கிறது. இதில் எங்களுக்கு தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கமும் அதனுடைய தலைவர், அன்பு தலைவர் சகோதரர் ஜெகதீசன் அவர்கள் எங்களுக்கு முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து அதிக அளவிலே அதில் பதிவு செய்து உறுப்பினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அத்தனை மாநாடுகளிலும் தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் ஒரு முக்கிய பங்காற்றி வருகிறது என்பது இந்த நேரத்தில் நம்முடைய ஊடக நண்பர்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கெல்லாம் நான் அறிமுகமான நூற்றாண்டு என்ற பெரிஸ் குழுமத்தினுடைய தலைவர் நண்பர். நான் தமிழகத்தில் அறியப்பட்டிருந்த நான் இன்று இந்த எழுமின் அமைப்பின் மூலமாக வந்ததால் இன்று 40க்கு மேலே இன்னைக்கு கூப்பிட்டு நான் சிங்கப்பூரோ, ஓமனோ, மலேசியா கூப்பிட்டா மகேந்திரல் பேசுகிறேன்னா அடுத்த செகண்ட் இதெல்லாம் அதாவது இது ஒரு மேஜிக் மாதிரி, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஒரு அரசாங்கத்தால் கூட செய்ய முடியுமான்றது முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை, ஒரு கட்டமைப்பை அருட்தந்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இது வெளிநாட்டில் இருக்கவங்க தான் கோடீஸ்வரர்கள் தான் வர முடியுமா, இதில் பூரா ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர் தான் முடியுமானா அப்படியெல்லாம் கிடையாது. சின்ன வணிகர்கள், ரொம்ப உதாரணம் சொன்னால் மதுரைக்குள்ள இருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் 6 நாட்ஸ் உட்காந்துருக்காரு, இவரும் மதுரைக்காரர் தான். எங்களை அறிமுகப்படுத்தின எங்கன்னா ஓமானில் வச்சு நாங்கள் சந்தித்து பேசுகிறோம். அவர் இன்னைக்கு நாகா புட்ஸ் ஒரு 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய நாகா புட்ஸ் இவருடைய பிரான்ச்சைஸி எடுத்து அவர் மருந்துலாம் மருத்துவம். ஒரு உதாரணத்துக்கு நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. நீங்கள் கேட்டீங்க எவ்வளோ பரிவர்த்தனை நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னா, முதலீடு நாங்கள் உருவாக்குறது இல்லை. எல்லாரும் வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தமிழர்களாக பழகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும், நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுங்கன்னு வரும்போது, சிவகாசியில் ஒரு தொழிலதிபர், சென்னையில் ஒரு தொழிலதிபர், இவர் சிவகாசிக்காரர் நாங்கள் மலேசியா கூட்டும் போது நான் அந்த ஊரில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னார். ஆனால் 2 பேரும் மலேசியாவில் சந்திச்சதில் வருடத்துக்கு 12 கோடி ரூபா அவங்க டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கடந்து விட்டது. இப்போ அவர் புதுசாக ஒரு யூனிட் போட போகிறார். ஸோ இது மாதிரி மிகப்பெரிய ஒரு வெற்றி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த எழுமின் அமைப்பில். அதனால தான் அதில் அவரோட இணைந்து நாங்கள் சிறப்பாக அங்கே இருக்கக்கூடிய டீம் எல்லாமே, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒரு பணியாற்றிட்டு இருக்கோம். இந்த தமிழகத்தில் இருக்க அனைத்து நகரங்களிலும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் ப்ரீஸ் பண்ணுறோம். நிறைய வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. லிமிட் பண்ணால் தான் அவங்களுக்குள்ள பேசிக்கிற முடியும். அவங்க சொன்னதான் அந்த ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் ஹார்ட் எக்ஸ்சேஞ்ச், கார்டையும் கொடுக்குறோம், எல்லாரும் கார்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவில் அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த உணர்வுல இணைகிறனால வரக்கூடியவங்க போனால் பெரிய ஆளுமைகள். அவங்க சொன்ன மாதிரி கணேச ராதாகிருஷ்ணன் அவர் சொந்த ஃப்ளைட்டு, அவரே பைலட் லைசன்ஸ் வச்சிருக்க, அவரே ஓட்டிட்டு வருவார். என்னங்க அவசியம் அவருக்கு இதில் அவர் எதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. ஸோ கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு 4000 கோடி சொத்து அவர் இப்போ ஒரு கம்பெனி உருவாக்கி இருக்கிறார். இது மாதிரி ஆகச்சிறந்த ஆளுமைகள். நாங்கள் நமக்கெல்லாம் தெரியாத ஒரு கோயிலுக்கு போனால் எப்படி ஒரு பக்தி உணர்வு வருதோ, அந்த ஒரு ஆறா கிடைக்கிற மாதிரி இத்தனை தொழிலதிபர்களை சந்திக்க போகும்போது வரக்கூடியவர்கள் நிறைய இளம் தொழிலதிபர்கள் வர்றாங்க. என்ன செய்யலாம், நாங்கள் அடுத்து என்ன போகலாம் அப்படிங்கிறது வரப்போகும்போது அவங்களுக்கான வழிகாட்டுதல், தொடர் முயற்சிகள், அவங்களுக்கு பூராமே டேட்டாஸ் கொடுத்துறோம் அமைப்பில் இருந்து. ஸோ அதை தொடர்ந்து அவங்க இந்த மாநாட்டோட முடிஞ்சிடாது. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட பிறகும் அவங்க வருடம் முழுக்க எந்த நாட்டுக்கு யார் கூட வேணாலும் மெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம், அவங்களுடைய அலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம், அங்கே போய் சந்திக்கலாம்.
இப்போ போய் இறங்குற ஒரு நாட்டில் போய் ஒரு நார்த்தில் போகிறோம், தெரியாத இடம், அங்கே போய் பாம்பேல டெல்லி இறங்குறோம்னா ரைஸ் அமைப்பு ஒருத்தர் வந்து உங்களை ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணார், இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ரிசீவ் பண்ணார். அந்த அளவுக்கு வந்து ஒரு குடும்ப உறவாக இருக்குது. வெறும் வணிக உறவாக இல்லாமல் நாளைக்கு அமெரிக்கா போனோம்னு சொன்னால் வரேன்னு சொன்னோம்னா பாலா சார் அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் கொடுப்பார். ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது வேண்டுகோள். அதோட நான் முடிச்சுக்கிற விரும்புகிறேன். அதாவது வெறும் தொழில் வணிக உறவுகளாக இல்லாமல் நமக்கான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எளிமின் அமைப்பின் வழியாக, இன்னும் முக்கியமான ஒன்று சொல்ல விரும்புகிறேன், இருக்கக்கூடிய நிறைய பல்வேறு அமைப்புகள் பேர் சொல்ல விரும்பல, சொன்னாலும் தப்புல நல்ல சிறப்பாக செய்கிறாங்க, பிஎன்ஐ இதெல்லாம். ஆனால் அதனுடைய நிறுவனரோ அந்த பணமோ வந்து எங்கே போய் சேருதுன்னா வெளிநாட்டுக்கு போகுது. ஒரு முழுக்க ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்டு தமிழர்களுக்காகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு திகழ்கிறது. இது எந்த அமைப்புக்கும் போட்டி இல்லை. தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கமாக இருக்கட்டும், உணவுப் பொருள் வியாபாரி சங்கமாக இருக்கட்டும், மடிஷியா இருக்கட்டும், இது போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமை நிறைந்த அமைப்புகள்லாம் அரசாங்கத்திட்ட கோரிக்கைகள் பிரச்சனைகளை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்களோட கொலாபரேட் பண்ணி எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைத்து தொழில் வளர்ச்சிக்கான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் உலக அமைப்பாக திகழக்கூடியது இந்த எளிமின். அதனால உங்க பத்திரிகையிலும் சரி, தொலைக்காட்சியிலும் சரி, இது அதிக அளவில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, ஏன்னா யார் இதில் வந்து தனிப்பட்ட ஆதாயத்துக்காக வரலங்க, எல்லாருமே தொழிலை வளர்க்கணும், ஒரு கிவர்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எல்லாம் வந்திருக்கிறோம். அதை அதிக அளவில் நீங்கள் கொண்டு வந்து முடிஞ்சா எல்லா பதிப்புகளையும் வெளியிட்டு இந்த எளிமின் அமைப்பு ஜனவரி 8, 9, 10, 11 நடக்கக்கூடியதை சிறப்பாக வெற்றிகரமாக அமைகிறதுக்கு ஊடகத்தினுடைய உறுதுணை மிகவும் வேண்டும் என்று உங்களை வேண்டி அன்போடு கேட்டுக்கொண்டு